ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷிவ்ஷாரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோ வச்சு சிம்பிள் அண்ட் டேஸ்டி ஸ்நாக்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. ஒரு 2 ஸ்மால் மீடியம் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன ஸ்மால் க்யூப்ஸை கட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் போட்டு பாயில் பண்ணுங்க. நம்ம கையால் வச்சு மசிச்சா எந்த அளவுக்கு மசியுமோ அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணணும். கொஞ்சம் கூட இதுவே இருக்கக்கூடாது. மேஷ் பண்ணிக்கிட்டு எல்லாம் மேஷ் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக சால்ட்டு, அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நல்லா மேஷ் பண்ணிக்க, எல்லாம் கலந்து நல்லா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இதில் சின்ன சின்ன கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால் மாதிரி நல்லா ஒரு குலோப் ஜாமுன் செய்வோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்து எல்லா மாவையும் அது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆயில் ரொம்ப சூடாக வேணாம், கொஞ்சம் லைட்டாக சூடானாவே போதும். இது மாதிரி 1 by 1 பொறுமையாக போடுங்க. 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால கொஞ்சம் ஸ்பூனை வச்சு ஒன்று செப்பரேட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த பொட்டேட்டோ கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் கொஞ்சம் இதாகுதில்ல, அடங்கும் போது எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். நல்ல டேஸ்டி அண்ட் யம்மியான பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி. கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். 2 ஸ்மால் மீடியம் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அதில் அந்த தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஷேப் இருக்கும் இல்லையா, அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி வச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை மினிட்ஸ் பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிவிட்டு அதை நார்மல் வாட்டருக்கு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டாங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை நார்மல் வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டாங்க. நார்மல் வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு அந்த வாட்டரில் சுத்தமாக ட்ரை ஆனோடனே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு 3 to 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா ஷேக் பண்ணணும். அதை எல்லா ஃப்ரைஸ் அந்த பொட்டேட்டோ கட் பண்ணோம்ல, அதில் எல்லாத்துக்குமே இது மாதிரி ஒட்டணும். ஸோ ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். நல்லா ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். நல்லா பபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறம் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு திரும்ப இன்னொரு தடவை ஃப்ரை பண்ணணும். அது ஒரு சூடுலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து திரும்பவும் ஃப்ரை பண்ணணும். 2 டைம்ஸ் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அது கிறிஸ்பினஸ் வரும். இது ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணுறோம். இன்னொரு தடவை 20 மினிட்ஸ் கழித்து அந்த சூடுலாம் ஆறுனதுக்கப்புறம் செகண்ட் டைம் இன்னொரு தடவை ஃப்ரை பண்ணணும். செகண்ட் டைம் ஃப்ரை பண்ண போகிறோம். பண்ணுறேன் பாருங்கள். செகண்ட் டைம் நல்லா மீடியம் ஃப்ளேம் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா உள்ள அந்த கிறிஸ்பினஸ் வராது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இது வந்து ப்ரௌன் கலரில் வருதுங்களா, அந்த டைமில் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சில்லி பவுடர் வேணும்னா போட்டுக்கலாம். போட்டு
சர்வ் பண்ண வேண்டியது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.